வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஒரு ரிவ்யூ கமெண்ட்ஸில் போட்டு பொழந்திருக்கார் ஒரு நண்பர். லைட் நேவி அப்படிங்கிறவர் தான். சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 7 LTE 44mm ரிவ்யூ, வாட்சுக்கு ரிவ்யூ. வெரி மச் ஹாப்பிங்க, தேங்க்யூ. ஏன்னா இதெல்லாம் வந்து ரேர் ப்ரோ. ஆமாம், ஏன்னா பிக்சல் வாட்ச் வந்ததுக்கே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். பிக்சல் வாட்ச் போட்டு சூப்பராக இருந்துச்சு. போடு வாட்ச் 7 LTE 14,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு. பிரைமரி டிவைஸ் ஐஃபோன் 16, செகண்டரி வந்து பேர் டிவைஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி F07. ஞாபகம் இருக்கா? 4G வாட்ச்க்காக மட்டும் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார்ல. ஐஃபோன் தான் ப்ரோ மெயின். பட் ஆனால் இந்த வாட்சுக்காக ஒரு ஃபோன் வாங்கணுன்ட்டு 4G ஃபோன் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அது ஏன் கேலக்ஸி வாட்ச், ஒய் நாட் அன் ஆப்பிள் வாட்ச்? ப்ரைஸிங்காக கூட இருக்கலாம்ல. இது சேலில் 10,000 15,000 முடிஞ்சு. கரெக்டு. ஆனால் இப்போ SE2லாம் 20,000 கிடைக்குது. அதோட கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். நீங்கள் அல்ட்ரா வாங்கினா தான் பேட்டரி நல்லா இருக்கும் ஆப்பிளில். அது உண்மைதான். அடுத்த மோட்டிவேஷனல். சரி, ஓகே, நம்ம நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். எல்லாரும் மோட்டிவேஷன் வாங்க மாட்டாங்க ப்ரோ. ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னு வாங்குவாங்க. ஓகே, ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் OnePlus Watch 2 அண்ட் வாட்ச் 7. நல்ல வேலை OnePlus வாங்கல. டேட்டா கேவலமாக இருக்கும் அதில், சீரியஸாக. சரி கரெக்ட் தான். அப்படிதான் இருக்கு. இந்த வாட்ச் 7 சீரிஸ் சின்ஸ் போத் வேர் அரௌண்ட் சேம் பிரைஸ். பட் ஆஃப்டர் சீயிங் மெனி ரிவ்யூஸ், பெட்டர் ட்ராக்கிங், அக்யூரசி எல்லாமே வாட்ச் 7 தான். ஐ டிசைடட் டு கோ ஃபார் இட். இருக்குமே. நான் வந்து OnePlus Watch 2 பற்றி பேசியிருப்பேன். திடீர்னு ஆஃப் ஆகிடும். ரீஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் பண்ணது எதுவுமே இருக்காது. இன்னும் ஒர்க் அவுட்டே பண்ணல. செத்துரு. ப்ரோஸ் என்னன்னா ட்ராக்கிங் அக்யூரசி. ஐ யூஸ் த வாட்ச் மெயின்லி ஃபார் ஸ்லீப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஆல்வேஸ் ஆன், ஒர்க் அவுட் ட்ராக்கிங் 1 hour. ஆல் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் ஆர் அக்யூரேட் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஃபார் மை யூசேஜ். டிஸ்பிளே சூப்பர் டிஸ்பிளே, செம ஷார்ப்பு, பிரைட்டு, ஃபுல் விசிபிள் எங்கே அவுட்டோர்ஸ் எங்கே போனாலும். சாஃப்ட்வேர் ஐ ட்ரைட் போத் கேலக்ஸி வாட்ச் 6 and 7 இன் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர். Difference is literally day and night. Watch 6 felt laggy and slow, but Watch 7 is buttery smooth. ஏன்னா அது W1000 சிப் 7 8லாம் அது வந்து அல்ட்ரால இருந்தது இல்லையா? I also received 1UI 8 update, but there is no much difference, only the charging animation change. Build and protection, already watch came with good protection, but இருந்தாலும் I bought a case and tempered glass separately. Now watch feels even more sturdy and protected. Correct. Regarding LTE variant, I am not using LTE currently, but mainly bought LTE version for the future proof. Bro, future proofலாம் இல்லை, LTE version வாங்கினா கொஞ்சம் பேட்டரி அடிஷ்னலாக இருக்கும்னு நினச்சி வாங்கலாம். ஆமாம், அந்த ஆப்டிமைசேஷனுக்கு ஒர்க் ஆகும். கான்ஸ் என்னன்னா ஃபிட்டு. ஃபார் மை ரிஸ்ட் 40mm would have been better, பட் 44mmங்கிறது என்ன கேட்டால் பேட்டரி லைஃப் தான் நம்ம வாங்குறது. ஆனால் 40mm பார்த்தா 25,000. ஏன்னு பார்த்தா அவங்க எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது 44mm 45mm தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சின்ன சைஸ் யாரும் வாங்குறதே இல்லை யாருமே. பிக்சல்லையும் அப்படி தான், அந்த வாட்ச் அப்படியே தான் இருக்கும். பேட்டரி லைஃப், பேட்டரி இருக்கிறன்னு தெரியல ப்ரோ. சீரியஸ்லி ஒஸ்ட் பார்ட். ஐ நியூ பேட்டரி வில் நாட் பி தி கிரேட், பட் டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் லெவல். ஈவன் வித் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப், மை யூசேஜ் ரிக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 1 full charge daily and 1 more top up in between. Strap quality, the included strap feels poor and not premium. More strap options at purchase would be better. Conclusion, if watch comes under 15K and battery compromise பண்ற மாதிரி இருந்தா பெஸ்ட் வாட்ச் under 20K ன்னு இதை சொல்லலாம். This is my 5th review. Okay. S23 FE க்கு சொல்லியிருக்காரு, ஐஃபோன் 16, ரெட்மி A5 மீ ட்ரிம்மருக்கு சொல்லியிருக்காரு, F07, இப்போ வாட்ச் 7. இதுக்கு அடுத்து வந்து லேப்டாப் ஒன்று வச்சிருக்காராம். அது இன்னும் 1 month ஆகலையா, அது வந்து லோடிங்ல இருக்கான். ஆமாம் ப்ரோ, இந்த கம்யூனிட்டி போஸ்ட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மக்கள் நீங்களே போடலாம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா, நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்குள்ளார போயிட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அதில் வந்து 10 இமேஜஸும் கூட அட்டாச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வந்திருக்காங்க. ஆமாம், ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூட இந்த ரிவ்யூலாம் போஸ்ட் பண்ணலாம். எனக்கும் கௌதம் ப்ரோக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆமாம், பிரச்சனையே இருக்காது. அழகாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ஓகேயா? 10 இமேஜ் வரைக்கும் அட்டாச் பண்ணலாம். அப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், எல்லாருக்கும். ஓகே, மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு அப்ரூவ் கூட தேவையில்ல ப்ரோ. ரொம்ப அப்யூசிவாக இருந்தால் டெலிட் பண்ணலாம். அவ்வளோதான். யூஸரை பிளாக் பண்ணி டெலிட் பண்ணலாம். கரெக்டான இன்ஃபர்மேஷன் இருந்தால் நம்ம யாருங்க பிளாக் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் படுக்கு தைரியமாக 10 இமேஜ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காதல் மடல் மாதிரி போகுது. சரி, ஆஹா, இந்த ஃபோனா ரைட்டு. மிஸ்டர் ஆட்டிடியூட் அப்படிங்கிற நண்பர் தான். இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு கமெண்ட் கூட படித்தோம். Xiaomi 12 Pro, Xiaomi கம்பெனி பாலிசி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்டாக நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். இதை பற்றி அவங்கள தவிர வேறு யாருமே பேச மாட்டாங்க. எக்ஸ்போஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு தெரியல. சிவா ப்ரோ, பிக் ஃபேன். நான் டிவி தான் ரெகுலராக உங்கள் வீடியோஸில் பார்ப்பேன். ஸோ கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். டிவியில் தான் பார்க்குறாரு. அதனால் கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது.
Xiaomi 12 Pro ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த நவம்பரோட யூசர் ரிவ்யூ என் ஒப்பீனியன்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ப்ரோ. பெஸ்ட்டு காம்பேக்ட் ப்ரீமியம் லுக்கிங் ஃபோன் ப்ரோ. இத்தனைக்கும் காம்பேக்ட்ன்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணுறாரு. இத்தனைக்கும் காம்பேக்ட் ஃபோன் கிடையாது ப்ரோ. ஆமாம், அந்த ஃபோன் ஆனால் நல்லாயிருக்கும் ப்ரோ. லுக் ஃபோனு. ரீசன் ஃபார் பர்ச்சேஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷாமி அதை கேமரா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு மேலே கன்டினியூஸாக எல்லாமே சேம் பிராண்ட் தான். கரெக்ட். இப்போ வந்து அவங்க வீட்டில் எல்லாரும் எப்படின்னா ரெட்மி 5 இங்கே வருங்க, ரெட்மி 5, ரெட்மி நோட் 7 ப்ரோ, ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸு, மீ 10T கேமிங்க்கு ஃப்ளாக்ஷிப் பர்ச்சேஸ் பண்ண ப்ரோ, மதர் போர்ட் 8. தென் லாஸ்ட்டாக தான் இதெல்லாம் தெரிஞ்சும் நான் வந்து 12 Pro எல்லாம் லேண்ட் ஆனேன். ஓகே. வாங்கினதுல இருந்தே ப்ராப்ளம் தான் ப்ரோ. ஃப்ளிப்கார்ட் டெலிவரி டைம் அப்போவே டிவைஸ் ஆன் ஆகலை. ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்திருக்கு. ஓடிபி எக்ஸ்சேஞ்ச் ஃபோனு நோட் 9 ப்ரோ மேக்ஸு செக் பண்ண கேப்பில் டெலிவரி பர்சன் நான் ஃப்ளிப்கார்ட்டு கேர் பேசுங்க கேப்பில் போட்டு டெலிவரி டன்னு ஓவர் ஹீட்டிங் ஆச்சுன்னு யூஸ் பண்ண அப்போவே. ஸோ சர்வீஸ் சென்டருக்கு போய் கேட்டால் ஐஎம்இ ஆல்ரெடி ஆக்டிவேட்டட்னு நான் ப்ராப்ளமானா பார்த்துக்கலான்னு கான்ஃபிடென்ட்டாக ஃபோனை வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். தெரிஞ்ச மீ ஷோரூமில் ஸ்டாஃப் ஃப்ரெண்டாக செக் பண்ண ஆல்ரெடி ஐஎம்இ ஆக்டிவேட்டட் டிவைஸ் தான். தென் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அப்புறமா அப்நார்மல் ஹீட்டிங்கு. ஸோ அகைன் 3rd மந்த்து ஆஃப்டர் ட்ரை பண்ணால் ஓவர் ஹீட்டிங் ஆகலை. இன்சைட் நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு சர்வீஸ் சென்டரில் அந்த மாதிரி ஹீட் ஆகலை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால ஸோ அங்கேயே வச்சு ப்ரூவ் பண்ணேன் 48 to 49 டிகிரி ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளே. அகைன் செக் பண்ணோன்னு சொல்லி 1 month கிட்ட அகைன் ஃபோனை ப்ராப்ளம் இல்லைன்னா இந்த மாடல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 12 Pro ஹீட் ஆகும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ப்ரோ, அது ஒரு கோளாறான மாத்திரத்துக்கு ரீசனே அதுதானே. 12 Pro கொடுத்து 13 Pro. ஆமாம், அதனால மொத்தம் வச்சிருந்து ஒன்றுத்தையும் பண்ணி தொலைல இல்லையா சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு ஓவர் ஹீட் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மட்டும் எவ்வளோன்னு கேட்டு சைலண்ட்டாக வந்துட்டேன். 51 டிகிரி சொன்னாங்க ப்ரோ. செக் பண்ணால் ஷாமி சீக்ரெட் கோடு நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலராக செக் பண்ணி பார்த்தேன். நார்மல் யூசேஜுக்கே ஃபோன் வந்து 46 to 49 டிகிரி சப்போர்ட் மெயின்டைன் ஆகும். ஆஃப்டர் HyperOS அப்டேட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணேன். அப்போ தான் HyperOS ஃபார் சான்ஸ் டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பர்ச்சேஸ் டேட்டு 4/10/2023. நான் அகைன் சர்வீஸ் சென்டர் போனேன் 27/8/2023. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூவில் ஆல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அபோவ் வார்னிங் 40 சொன்னது அபோவ் 53 போயிடுச்சா. டிவைஸ் செக் பண்ணாங்க, 2 days கழித்து நோன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் திரும்ப ரிப்பீட் கடைசி வரைக்கும் ஃபோனை நான் ரிட்டன் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணேன். 1 monthக்கு மேலே 2 times அங்கேயே வச்சு 2 to 3 times 53 டிகிரிஸ் எல்லாம் போகுது. சர்வீஸ் சென்டரில் இருக்கிற எல்லா கஸ்டமரும் நான் ஏதோ என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற மாதிரியும் போர்ட்ரேட்லாம் பண்ணாங்க. தென் அப்போ தான் ஷாமி ப்ரியாரிட்டி கஸ்டமர் ப்ரோக்ராம் ஒரு ப்ரீமியம் யூசர் சப்போர்ட்டை பேசி அவங்கெல்லாம் தமிழ் எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்ப்போட வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாம் அங்கே அனுப்பி லாஸ்ட்டாக அவரும் சப்போர்ட் பண்ணி அவுட் ஆஃப் வாரண்டி போனோட எல்லாரும் பேக் அடிச்சிட்டாங்க. வி கான்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி சொல்லி வாரண்டி தான் போட்டிருந்தாருல, வாரண்டி ஸ்ட்ராங்காக ஃபோன் வாங்க மாட்டேன் எல்லாம் உங்கள் மிஸ்டேக் தான்னு சொல்லி அகைன் 1 week லோக்கல் சர்வீஸ் சென்டர் மேனேஜர் சர்வீஸ் ஏரியா மேனேஜர்கிட்ட சர்வீஸ் சென்டர் அகைன் சேம் ப்ரியாரிட்டி கஸ்டமர் சப்போர்ட் தமிழ் பர்சன் அவர் சிச்சுவேஷன் புரிஞ்சு ஹெல்ப் பண்ணி ஃபைனலி டிவைஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினேன் ப்ரோ. 12/10/2023 எக்ஸாக்ட் டேட்டு ஞாபகமே இல்லை, எக்ஸாக்ட் டேட் ஞாபகம் இல்லை. பட் பில் டேட்டை அவங்க 1 week முன்னாடியே கொடுத்தாங்க மாதிரி தான் போட்டு வந்திருந்தது. பரவாயில்லன்னு வாங்கிட்டேன் ப்ரோ. ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் பரிதாபங்கள். ஹீட்டிங்க்கு ஐ நோ டிவைஸ் ஆஃப்டர் 3 months ஆஃப் யூசேஜ் காட் HyperOS 2.2. ஆஃப்டர் தட் 2 days அப்புறம் க்ரீன் லைனு. சரி இவனுங்க நம்மளை பார்த்தாவே அகைன் வேணும்னே டிலே பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி சப்போர்ட்டு பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ராசஸ் இன்க்ளூடிங் கண்டிஷன் வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கான்னு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே போட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டு போகிறேன், செக் பண்ணாங்க, டிவைஸ் கொடுத்தா டிவைஸ் பர்ஃபெக்ட் போயிட்டு வாங்க நாங்கள் வாட்டர் டேமேஜ் செக் பண்ணிவிட்டு மேலே மெயில் போட்டுட்டு அப்டேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. டிவைஸ் நல்லா இருக்கு, வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டு ஆமாம் நீங்கள் நல்லா அப்டேட் பண்ணீங்கன்னா நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணுறேன் ஜாப் ஷீட்டில் நோ வாட்டர் டேமேஜ் செக் பண்ணிவிட்டு ஜாப் ஷீட் கொடுத்தாங்க. அப்போ தான் போவேன்னு வெயிட் பண்ணேன். 7 daysக்குள்ளே ஃபோன் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறோன்னு வாங்கிட்டு சொன்னாங்க. 7 days ஆச்சு ப்ரோ, நோ அப்டேட், ஹாலிடேங்கிறனால லீவுக்கு சொன்னாங்க. 10 days ஆச்சு, அகைன் கதை சப்போர்ட் கால் பண்ணாங்க. அவங்க வெயிட் பண்ண சர்வீஸ் சென்டரில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களாம், வெயிட் பண்ணுங்க, ரீசன் என்னன்னு டிலேக்கு கேட்டால் கட் பண்ணிட்டாங்க. அகைன் 2 days ஆஃப்டர் நேரில் போய் கேட்டேன், உங்கள் ஃபோன் IMEI நம்பர் இஷ்யூ சமாளிக்கிறாங்க. ஆமாம்
எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பல டைம் கேட்டால். அப்புறம் சொன்னாங்க ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸு நான் பண்ணலை, உங்களுக்கு ஐஎம்இ ஆக்டிவேஷன் பண்ணாமையே டிவைஸ் கொடுத்துட்டோம், அதான் இஷ்யூன்னு ரீசன் சொல்கிறாங்க. அப்போது ஆமாம், பல போராட்டத்துக்கு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அகைன் ஹெல்ப்பு வாட் எவர் இப்படி பேசிட்டாங்க பண்ணாங்கன்னு தெரியல, ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் தான் ப்ரோ பெரிய இஷ்யூவே. லாஸ்ட் கிரியேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் மில்லியன் டேஸில் தான் இந்த ஃபோன் மாற்றிடலான்னு தலைவலிய வேண்டான்னு சொல்லி OnePlus ஆர் ஐக்கூவுக்கு போயிடலான்னு சொல்லி சேல் மட்டும் போது அமௌண்ட் ரெடி பண்ணி இஎம்ஐ இல்லாமல் வாங்கலான்னு இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்சுக்கு செக் பண்ணால் நாட் எலிஜிபிள்னு போட்டாங்க. இதுதான் வரும் தெரியும் எனக்கு. அமேசானில் சேம் ஐஎம்இ நம்பரு அவன் எரர்னு மாறி காமிச்சிச்சு. சரி ஷாமி ஆப்பில் மீ ஸ்டோரில் போய் பார்ப்போன்னு செக் பண்ணால் சேம் திஸ் டிவைஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸ்சேஞ்சு. நான் இவனுங்க பிராண்டு வந்ததுக்கு என் மேலே தப்பு தான். 1 வீக்காக சொல்யூஷன் கேட்டுட்டு இருந்தேன் கஸ்டமர் சப்போர்ட் கிட்ட. என்னென்னமோ கலராக கதை சொன்னாங்க. சர்வீஸ் சென்டர் போனால் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும் விளான்னு ஃபைனலி இன்னைக்கு கால் பேக் பண்ணணும்னு கஸ்டமர் சப்போர்ட் பர்சன் ஓப்பனாக எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸு ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் எனி ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் ஆர் நாட் எலிஜிபிள் எக்ஸ்சேஞ்ச் சார், சாரின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் சைடில் இருக்கிற மிஸ்டேக்கை ஒன்லி இந்த பிராண்டாக சூஸ் பண்ணது தான் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் அவனே சொல்லிட்டான். உங்களை யார் இந்த பிராண்டை சூஸ் பண்ண சொன்ன? சப்போர்ட் செட் அகைன் சாரி ப்ளீஸ், உங்கள் ஃபீட்பேக் கண்டிஷன்ஸ் நாங்கள் புரிஞ்சுக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் அண்ட் குவரி உங்கள் டீம் அண்டு ஷாமி அப்டேட் பண்ணுங்கள். பிராண்ட் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சொல்யூஷன்னா பீஸ் ஃபார் எவ்ரி கஸ்டமரு. OnePlus இல்லைனா ஐக்கூ ஐஃபோனுக்கும் மூவ் ஆகிடுவோம். சிம்பிளாக ஒஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபீட்பேக்கில் பிராண்டை யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்குமே அவாய்ட் பண்ணதான் சொல்லுவேன். தேங்க்யூன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் ப்ரோ. கன்க்ளூஷன்னா ஷாமி ரெட்மி ஃபோனு எனி ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ்னா நாட் எலிஜிபிள் ஃபார் எக்ஸ்சேஞ்சு. அப்டேட் ஃப்ரம் ஷாமி ப்ரியாரிட்டி சப்போர்ட்டு டீம் கஸ்டமர் சப்போர்ட். இப்போது இது வந்து சம கொடுமை ப்ரோ. இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் ஷாமி 12 ப்ரோ கொடூரமான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கேட்பானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா வெளியில் விற்கிறது தான் ப்ரோ. நம்ம அதனால தான் எஸ்ஆர்கேக்கு வெளியில் தான் விற்றோம். வெளியில் விற்றுட்டு தான் எஸ்ஆர்கேக்கு திரும்ப செகண்ட்ஸ்லேயே 13 ப்ரோ வாங்கணும். அதனால பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது நீங்கள் பிரைமரி டிவைஸ் வந்து புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வெளியில் இந்த டிவைஸை விற்றுட்டு அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ஆல்ரெடி சேர்த்து வச்ச அமௌண்ட்டோட வாங்குறது பெஸ்ட் ப்ரோ. எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது அதோட பெயின்ஃபுல். சில சமயங்கள் வர ஆட்களை பொறுத்து. சரி தீபாவளி வருது, அண்ணனுக்கு ஒரு 2000-3000 அக்கௌண்ட்டில் போட்டேன்னா உனக்கு ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கரெக்டாக போடுறேன். அதனால் வந்து என்னென்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ப்ரோ. இந்த வடிவேல் தான் ஏஐ படத்தில் என்ன பெருசு பங்கு அந்த இது ப்ரோ பெருசு நாங்கள் மணி ஆர்டர் பண்ணலாமா, மணி ஆர்டர் நாங்கள் போடலாமா, தெரியும் அந்த மாதிரி தான். ஸோ அதனால் எனக்கு புரியுது ப்ரோ. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா குமரனோட கதை 14 அல்ட்ரா வந்து பிரித்து எல்லாத்தையும் அவன் டிஸ்பிளே வந்து இங்கே போட்டு உடச்சிட்டான். மாற்ற போன இடத்துல உனக்கு என்ன பண்ணிட்டானுங்க எல்லா சென்சார் மேலேயும் கை விரல் வச்சு கையச்சு பற்றி வச்சிருந்தாங்க. 40,000 கொடுத்துருக்காரு டிஸ்பிளே மாற்றுறதுக்கு. அப்பயுமே அவருக்கு சர்வீஸ் ஒழுங்காக பண்ணல. இந்த லட்சணத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போது பார்த்துக்கோங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இது வந்து அஃபீஷியலான்னு கேட்டிங்கன்னா ஆத்தரைஸ்டுன்ற மாதிரி வருது பார்த்தீங்களா. ரொம்ப அலட்சியமாக தான் ப்ரோ எல்லாரும் ட்ரீட் பண்ணுறாங்க. இது யாரை பாதிக்கும் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து இது ஒரு நீலா பிராண்டோட சிஇஓ சிஎம்ஓ அவங்களுக்கு தான் போட்டு மாட்டி விடுவோம். பிராண்டுக்கு தான் இப்படிலாம் இருந்ததுன்னா தெருவுக்கா போறேன் இல்லை அவங்களே சொல்கிறாங்க எதுக்கு இந்த பிராண்ட் அவங்க கேட்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப கொடுமை ப்ரோ. ரொம்ப தைரியம். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியே கேட்குறீங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைனு ரீப்ளேஸ்மெண்ட் இஷ்யூலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சாம்சங்காக இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து ஷாமியாக இருந்தாலும் சரி இவங்க 2 பேருக்கிட்டையுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக பார்க்குறேன். எனக்கு எப்பயுமே மினிமம் ப்ராப்ளம் எங்கே வருதுன்னு பார்த்தா பிபிகே ஃபேமிலியில் கொஞ்சம் ரொம்ப மினிமம். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக மக்களோட எல்லா அனுபவத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆப்பிளும் கூகுளும் பரவாயில்லாமல் பண்ணுறாங்க. பட் மற்றபடி சாம்சங்கும் ஷாமியும் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்குது. இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, கன்றாவியாக இருக்குது. இதுக்கு வந்து தீர்வு வந்து பிராண்டு தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ட்விட்டரில் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. பிராண்டோட சிடிஓ சிஎம்ஓ சிஇஓ இவங்க எல்லாரையுமே டேக் பண்ணி உங்கள் பிரச்சனையை அப்படியே ஓப்பனாக போட்டுருங்க. ஜாப் ஷீட்டை கூட அட்டாச் பண்ணிவிடுங்க. கரெக்ட். அவங்க கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது அவங்க கைக்கும் போய் சேரணும். ஆமாம். ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் நடக்கிறது தெரிஞ்சதுன்னா லைசன்ஸை கட் பண்ணிட்டோன்னு சொல்லும் போது தான் அவன் பயப்படுவான். ஆமாம். அவன் அப்படி கேட்கக்கூடாது இல்லை. எதுக்கு இந்த பிராண்ட் வரணும்னு அப்படி கேட்கலாம். நீங்கள்
கஸ்டமர் சப்போர்ட்லாம் யாராவது எந்த ஊர்லயே இப்படி பேசுவாங்களாடா? ஏன் இந்த பிராண்ட் வாங்குறீங்க? அதெல்லாம் வாங்காதீங்க, அடுத்து போங்க அப்புறம் அப்படின்னு. நீ வேலைக்கு என்ன பண்ணுவ? வேற பிராண்டு திரும்ப அதை போய் முடிக்க வேண்டியதான். போறதே அதுக்கு தானே. ஒருத்தனா பாவிகளா. போட்டு ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கௌதம். பார்க்கலாங்க. பாய்.